22வது நாள் நாங்கள் வந்து குஞ்சு வெளியே எடுக்கிறோம். அந்த குஞ்சியில் வந்து எத்தனை வந்து ஹேண்டிகேப்ஸ் இருக்குது, எத்தனை வந்து வந்து இது தரமாக இல்லை அப்படின்ட்டு பிரிச்சுட்டு நல்ல குவாலிட்டி இருக்கிற குஞ்சுகள் எடுத்து 40 டிகிரிலாம் இருக்கிற வார்ம் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் 200 வாட்ஸ் பல்பை போட்டு அதுக்கு மேலே வந்து ரவுண்டில் வந்து நம்ம வந்து இது தகடம் கட்டி அந்த வார்ம் இருக்கிற இடத்துல வச்சா தாய் கோழி ரெக்க கீழே வச்சு தான் குஞ்சு வந்து நாட்டுக்கோழி எல்லாம் பெருசாக பார்த்துருப்பீங்க. அந்த தாய் கோழியில் இருக்கிற எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சர் நம்ம செயற்கையாக வந்து உருவாக்கி அந்த இடத்துல தான் நம்ம ப்ரூடிங் வந்து 1 வீக் வந்து ப்ரூடிங் பண்ணணும். நம்ம கடைகளில் போய் முட்டை வாங்கும்போது அரை டசன் கேட்டால் எவ்வளோ சொல்லுவாங்க? 36 ரூபாலேருந்து 42 ரூபா. இப்போ என்ன விலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் ஆவரேஜாக 40 ரூபா அப்படின்னு வச்சுக்கிறேன். பட் நான் சொல்ல போகிற இந்த கோழியோட முட்டை ஆன்லைனில் செக் பண்ண ஒரு முட்டை 40 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன இந்த ஒரு கோழி முட்டைக்கு அவ்வளோ டிமாண்டுன்னு பார்க்கும்போது இந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா கோழி, அந்த கடக்நாத் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பேர், அந்த கோழியினுடைய முட்டைக்கே இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கோழியினுடைய முட்டையை சரியான முறையில் பாதுகாத்து அது கோழியாக வளர்த்ததுக்கு அப்புறம் விற்றா எந்த அளவுக்கு அது லாபமாகும் பாருங்களேன். எதனால இந்த கடக்நாத் கோழிக்கு இவ்வளவு டிமாண்ட், இவ்வளவு விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய நார்மல் கோழியினுடைய அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சத்தை விட 25% அந்த கடக்நாத் கோழியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டீனா இருக்கட்டும், அமினோ ஆசிட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நார்மல் கோழியை விட இந்த கடக்நாத் கோழியில ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கான். அதுவும் முக்கியமான விஷயம், அந்த கடக்நாத் கோழியினுடைய கோழி முட்டை இருக்குல்ல, அந்த கோழி முட்டையை ஏதோ ஐசியூலாம் வச்சு பாதுகாக்கிற மாதிரி அந்த இன்குபேஷன் ப்ராசஸே அவ்வளோ சீரியஸாக ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கிறாரு ஏஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க. பருவத்துக்கு வந்து 5வது மாதத்தில் வந்துடும், 6வது மாதத்தில் வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். இந்த 6வது மாதம் முட்டையிட்டு ஆரம்பித்த உடனே நம்மக்கிட்ட வந்து இன்குபேட்டர் வசதிகள் தேவை இருக்குது. எல்லோரும் வந்து இது வந்து ப்ரீடிங் ஸ்டாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டே இன்குபேட்டர் வச்சு அதெல்லாம் சைக்கிளிஷன் நிறைய ஒர்க் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு மிஷின் வாங்கணும். முட்டை வந்து 21 நாள் 22 நாள் வந்து மிஷினில் இருக்கணும். கரண்ட் போனால் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை யூபிஎஸ் போடணும். அதுக்கு மேலே குஞ்சு பொறிச்சிச்சின்னா 1 வீக் வந்து உங்களுக்கு 60% ஹோம் இருக்கிறது லைட்டிங் யூஸ் பண்ணி ப்ரூடிங் பண்ணணும். அப்போ தான் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த கரு வந்து கரைஞ்சி குடலாக சேஞ்ச் ஆகி அந்த குஞ்சு ஆக்டிவிட்டியாக வெளியே வரும். அப்போ அதுக்கு நாம் வந்து எல்லாருமே ஃபார்மை வச்சுருக்குறாங்க, எல்லாருமே வந்து ப்ரீடிங் பண்ண முடியாது. ப்ரீடிங் ஸ்டாக்ன்றது நம்மக்கிட்ட மதர் ஸ்டாக் இருக்கலாம், அதுலேருந்து முட்டை எடுத்துக்கலாம். முட்டை எடுத்து இன்குபேட்டரில் வச்சு வசதிகள் இருந்தால் நாமளே பண்ணலாம் 2 in 1. இல்லைன்னா நம்ம வந்து முட்டை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம மாதிரி கம்பெனிக்காரங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் குஞ்சு பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சரி, இப்போ வந்துட்டு அந்த முட்டைக்கு இந்த இன்குபேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த இன்குபேஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அது என்ன? சாதாரணமாக வந்து நம்ம இன்குபேஷன் ரெடி பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டு எந்த மாதிரி ஐசியூவில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப் ஃபஸ்ட்டு வேணும், ரொம்ப க்ளீனிங்காக. மற்றவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு வர மாதிரி இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு 40 டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். வீக்லி 2 hours வந்து ஃபார்ம் ஆயில்ஸ் அடிக்கணும். கேட்டில் வந்து தண்ணி இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அதே மாதிரி வந்து 300 எக்கு வச்சுக்கிற இன்குபேட்டர் வாங்கினாலும் நமக்கு 1 லட்ச ரூபாய் கண்டிப்பாக தேவை. இந்த செட்டப்புக்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs rupees ஆகிடும். அதனால் வந்து சின்ன சின்ன விவசாயங்களெல்லாம் வந்து இன்குபேட்டர் வச்சு இனவை பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த முட்டை இடுறப்போ, கோழி வந்து அந்த முட்டை இடுறப்போ நம்ம அதை பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ் கேர். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மை வந்து 50 அடி நீட்டாக இருக்குதுன்னா, ஒரு 1000 கோழி இருக்குது, ஒரு 50 அடி நீட்டலான்னா அது வந்து மண்பானை வந்து வாய் அதிகமாக இருக்கிற மண்பானை வச்சு இந்த சைடில் ஒரு 100 இந்த சைடில் ஒரு 100 வச்சு விட்டுறணும். அப்போ அந்த மண்பானையில் தான் போயிட்டு இந்த கோழி உக்காந்து முட்டையிடும். ஓகே ஓகே. இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த பண்ணை மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ அந்த மண்பானைங்க வந்து இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு லைனாக வச்சு விட்டுறணும். அந்த கோழி உள்ளே போய் வெளியே வர அந்தளவுக்கு பெரிய ஓப்பன் இருக்கிற வாய் பெருசாக இருக்கிற செட்டி வாங்கணும். அதில் கொஞ்சம் கீழே வந்து நெல் தோடு போட்டு விட்டுட்டான்னா அதுக்கு தெரியுது நம்ம முட்டை வந்து டேமேஜ் ஆகிடும், இந்த இதில் தான் செட்டியில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு நாள் போய் பார்த்துட்டுச்சுன்னா மாற்றி வச்சிடும்.
இது வந்து தான் முட்டை இட்டுருது. இப்போ அதுக்கப்புறமா வந்து இது முட்டை இட்டுருச்சு, லைக் எக் வந்து லே பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த முட்டையை முட்டை கனெக்ஷன் பண்ணி வந்து ஒன்று சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ ப்ராஜினல் ஸ்டோருக்கு அனுப்பு, இல்லை இன்குபேட்டருக்கு இருக்கிறவங்களுக்கு அனுப்பு. 2 in 1. ஒன்று சாப்பிட்றதுக்கு, ஒன்று குஞ்சு பொறிக்கிறதுக்கு, 2 தான். சரி, இப்போ வந்துட்டு இந்த ப்ரூடிங் அப்படிங்கிறது வந்துட்டு முட்டை பொறிச்சதுக்கப்புறமா அந்த முட்டை 21 நாள் மிஷினில் வச்சு 22வது நாள் நாங்கள் வந்து குஞ்சு வெளியே எடுக்கிறோம். அந்த குஞ்சியில் வந்து எத்தனை வந்து ஹேண்டிகேப்ஸ் இருக்குது, எத்தனை வந்து வந்து இது தரமாக இல்லை அப்படின்ட்டு பிரிச்சுட்டு நல்ல குவாலிட்டி இருக்கிற குஞ்சுகள் எடுத்து 40 டிகிரிலாம் இருக்கிற வார்ம் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் 200 வாட்ஸ் பல்பை போட்டு அதுக்கு மேலே வந்து ரவுண்டில் வந்து நம்ம வந்து இது தகடம் கட்டி அந்த வார்ம் இருக்கிற இடத்துல வச்சா தாய்க்கோழி ரெக்க கீழே வச்சு தான் குஞ்சு வந்து நாட்டுக்கோழி எல்லாம் பெருசாக பார்த்துருப்பீங்க. அந்த தாய்க்கோழியில் இருக்கிற எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சர் நம்ம செயற்கையாக வந்து உருவாக்கி அந்த இடத்துல தான் நம்ம ப்ரூடிங் வந்து 1 வீக் வந்து ப்ரூடிங் பண்ணணும். ஸோ இந்த முட்டையை வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த ப்ரூடிங் சேம்பர். ஆமாம். ஓகே, சூப்பர் சார். ஓகே, ஸோ இந்த முட்டை வந்து அது பொரிச்சிருச்சு இல்லையா? அந்த பொரிச்சதுக்கு அப்புறமா இதர் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம அதை விற்கிறோம், இல்லைனா வந்துட்டு அதுலேருந்து குஞ்சு வரத்துக்கு வந்து அணைக்காக்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அது வந்து வெளியே வர எவ்வளோ நாள் ஆகும்? 21 22 days. ஸோ இந்த வீடியோவில் கடக்நாத் கோழியினுடைய அந்த முட்டையை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது, அது மூலமாக எப்படி குஞ்சு பொறிக்க வைக்கிறது, இவர் எப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மென்டர் ஏஜ் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னாங்க. பட் இந்த ஒரு வீடியோவில் முழு விவரத்தை நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? பட் நீங்கள் இந்த கடக்நாத் கோழியை வச்சு ஒரு பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். கடக்நாத் கோழி வளர்ப்பு ஆண்டுக்கு 8 லட்சம் லாபம் அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய பேரு. நம்ம ஃப்ரீடம் ஆப்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கடக்நாத் கோழிக்கான அந்த கோர்ஸ் லிங்க் கொடுக்க சொல்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.